ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரீயாஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச பிளான்ட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து நம்ம பால்கனியில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். இந்த பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பிம்பம் ஹேர் ஆயிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த சீடில் தான் வளர்ந்தது. இந்த பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நிறையா வளர்ந்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக பறிச்சுட்டு அதுலேயே வந்துட்டு இன்னொரு செடியும் வைக்கலாம். ஏன்னா இது மெதுவாக தானே வளரும். இன்கேஸ் அது எது பெருசாக வளருதோ அந்த இதில் தொட்டி மாற்றி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒன்றா வைக்கலாம் அப்படின்றதுக்காக பொன்னாங்கண்ணி கீரையை ஃபுல்லாக பறிச்சுட்டு அதுலேயே வந்துட்டு செம்பருத்தி செடி வச்சுட்டோம். அது வந்துட்டு போத்தீஸில் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக கொடுத்த ஃப்ரீ பிளான்ட் அது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃப்ரீ பிளான்ட்டு இன்னொரு சீடும் இருந்துச்சு. அதுக்காக 2 தொட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு தொட்டி வந்து 50 ரூபா. நர்சரியிலே வந்துட்டு எங்களுக்கு மண்ணும் வந்து மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருங்க, எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னனால இந்த தொட்டிக்கு வந்து 5 கிலோ மண் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 தொட்டின்றனால நாங்கள் 10 கிலோ மண் வாங்கிட்டு வந்திருந்தோம். கல்லாக இருந்த அது எல்லாத்தையுமே வந்துட்டு உடச்சி விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு செடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால உடச்சி விட்டுட்டு 2 தொட்டிலையுமே வந்துட்டு ஆஃப் மணல் வந்துட்டு நிரப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மணல் லூஸ் கொடுக்கும். அப்போ நமக்கு செடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த செடி வந்துட்டு எலுமிச்சம்பழ செடி. இதுவுமே வந்துட்டு போத்தீஸில் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக ஃப்ரீயாக கொடுத்தது தான். அதை வந்துட்டு நாங்கள் அந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சு விட்டுட்டோம். மணல் கொஞ்சம் டைட்டாக இருந்தனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் நல்லா குழி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை வந்துட்டு உள்ளே வச்சாங்க. நமக்கு எதுவுமே மிக்ஸ் பண்ண தெரியலை, பிளான்டேஷன் பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா நீங்கள் அந்த நர்சரியிலே கேட்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படி வாங்கிட்டு வந்தது தான் இது. ஃபஸ்ட்டு செடிக்குமே அந்த அண்ணா தான் வந்து எங்களை கைட் பண்ணாங்க. நர்சரியில் இருந்த அண்ணா தான். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த நர்சரி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். செடியை உள்ளே வச்சதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் மணல் தூவி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றதையுமே அந்த நர்சரியிலே வந்துட்டு அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ சீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு தடவை நாங்கள் பிம்பாம் ஹேர் ஆயிலில் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக இந்த ஃப்ரீ சீட் பென்சில் கொடுத்துருந்தாங்க. இந்த பென்சில் வந்து நல்லா பபிள் ரேப்லாம் பண்ணி சேஃபாக தான் நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டணும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த பபிள் ரேப்லாம் எடுத்துகிட்டு கிளியராக காட்டணுன்றதுக்காக காட்டினோம். இந்த ஹேர் ஆயில் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இப்படி தான் இருந்துச்சு அந்த சீடு. இந்த சீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக் பிளான்ட்டோட சீடு. ஸோ இந்த சீடை வந்து அந்த இன்னொரு தொட்டியில் மணல் வந்து நம்ம நெப்பியிருந்தோம்ல, அதை வந்து இந்த சீடை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பேலன்ஸ் இருக்க மணலை வந்து போட்டு செட் பண்ணணும். சீடை நல்லா பரப்பி விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மணல் போட்டு தண்ணி ஊற்றி வந்து செட் பண்ணணும். அந்த நர்சரியிலே வந்துட்டு அந்த அண்ணா ஒரு உரம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து வீக்குக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆஃப் ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த உரத்தை வந்துட்டு எல்லா செடிக்குமே ஆஃப் ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அந்த கீரைக்குமே அந்த அண்ணா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி போட்டு தான் அந்த கீரையுமே நல்லா வளர்ந்துச்சு. ஸோ எல்லா மண் தொட்டிக்கும் வந்துட்டு இந்த சீடை அந்த விதைய போட்டு நாங்கள் செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி, எலுமிச்சம்பழ செடி, அதுக்கப்புறம் இந்த எக் பிளான்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு மணல் ஆயிட்டனால க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா செடியுமே வந்துட்டு சேஃபாக வந்து செட் பண்ணிட்டோம். இது வந்து எங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின ரிவ்யூஸையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிடுங்க.